வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ் டேபிள் என்ன சமையல் ஒரு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்ல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய என்ன சமையல் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது இது உங்களுக்கு ஒரு தீபாவளி ஸ்பெஷலாக வருது. இந்த நிகழ்ச்சியில பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு வகை. அதாவது இது இலங்கையில மிகவும் பிரபலமானது. இத கிழங்கு அல்வான்னு சொல்லுவோம். அப்புறம் பொட்டேட்டோ டொஃபின்னு சொல்லுவோம். அல டொஃபின்னு சொல்லுவோம். அலன்னு சொன்னா சிங்களத்துல சிங்கள மொழியில உருளைக்கிழங்குன்னு அர்த்தம். சோ இதுக்கு பல பெயர்கள் உண்டு. இது ரொம்பவுமே ஒரு சுலபமாக செய்யக்கூடிய, அது மட்டுமல்ல இது மிகவும் செலவு குறைந்த ஒரு இனிப்பு வகை. இப்ப தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு நீங்க அப்பப்ப முதல் நாளோ ஏதோ செய்யாம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட நீங்க செய்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் இது. இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட முக்கியமான 2 பொருட்கள் உருளைக்கிழங்கும் வெள்ளை சர்க்கரை, அதாவது வெள்ளை சீனி. இது 2 மட்டும்தான். உருளைக்கிழங்குன்னு சொல்றப்ப அது சர்வசாதாரணமாக எல்லா இடங்களையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். சோ அதனால இது நீங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தோடயே நாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை உங்களுக்கு தர்றோம். உங்களுடைய தீபாவளி பட்சணங்களோட தயவு செய்து இந்த தடவை இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நாங்கள் பொட்டேட்டோ ஸ்வீட் செய்ய போகிறோம். இது ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதுக்கு தேவையான பொட்டேட்டோஸ், அதாவது உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட 1 கிலோ. நீங்கள் ரா சுகர் உபயோகப்படுத்தினா நல்லது. ஆனால் அந்த கலர் அதில் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நான் ஒயிட் சுகர் உபயோகப்படுத்துகிறேன். இந்த 1 கிலோ உருளைக்கிழங்கு நான் இப்போ வேக வச்சு பாருங்கள். இப்படி மசிச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வெனிலா எசன்ஸ் வேணும். இதை தவிர எங்களுக்கு இன்னும் தேவையானது உப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி, இன்னும் கொஞ்சம் பட்டர். அது நாங்கள் செய்முறை செய்கிறப்ப எவ்வளவு நான் உபயோகப்படுத்துகிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 1 கிலோ அண்ட் 300 கிராம்ஸ் வெள்ளை சுகர் நான் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஒரு பெரிய பாத்திரம், அது மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் இருந்தால் தான் சரியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு அதையும் இதில் போடணும். எப்போவுமே இனிப்பு செய்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த உப்பு போட்டால் அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். ஸோ இதுக்கு நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த உருளைக்கிழங்கும் சுகர் ரெண்டுமே நல்லா கலந்து வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சமாக இதில் தண்ணி விடலாம். அதாவது ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அடுப்பில் வச்சு இப்போ சூடாக்கணும். அடுப்பில் வச்சு சூடாக்குறப்ப எப்போவுமே ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சா தான் நல்லது. இல்லைன்னா அந்த நிறைய சர்க்கரை இதில் இருக்கிறதால இது அடிப்பிடிக்கிறதுக்கு பார்க்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக கை விடாமல் இட விடாமல் நீங்கள் கிளறணும். இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணணும். ஏன்னா இதில் கட்டி இருக்கிறது அவங்க ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது. கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, சின்ன சின்ன பீசஸ் இருந்ததை பற்றி பரவாயில்ல. பட் முடிஞ்ச வரையில் இதில் துண்டுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இது செய்து முடிகிறதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த 1 மணி நேரமும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை கிளறணும், அடிப்பிடிக்காமல் கிளறணும். ஒரு வுடன் ஸ்பூன் கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இதுக்கு
பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இது வந்து இந்த கிளறப்பவே இந்த உருளைக்கிழங்கு இந்த துண்டுகளை வந்து மசிக்கிறதுக்காக நான் இப்படி ஒரு கரண்டியை இப்போ உபயோகப்படுத்துகிறேன். இன்னும் மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. ஸோ இது இப்போ இங்கே கொதிக்கிறப்பவே நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பெரிய டிஷ் ஒன்று எடுத்து அதில் வந்து ஒரு ட்ரே, ஒரு அலுமினியம் ட்ரே அப்படி இல்லைன்னா ஒரு பைரக்ஸ் டிஷ்ஷில் நீங்கள் வந்து நல்லா பட்டர் தடவி வைக்கணும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு வத்துறதுக்கு ஆரம்பிக்குது. அடி பிடிக்காமல் கிளறாங்க. வத்திட்டு வருது. இப்போ பாருங்கள் இந்த சைடெல்லாம் கொஞ்சம் அப்படியே நுரையாக வருது. அதாவது இந்த சீனி வந்து சர்க்கரை பூத்து வர ஆரம்பிக்கிறப்போ வந்து இப்படி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இதில் சேர்க்கணும். இந்த பேனில் வந்து ஒட்டாமல் அப்படியே திரண்டு வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வருது பாருங்கள். கலரும் ஓரளவு சேஞ்ச் ஆகிட்டு வருது. கை விடாமல் கிளறணும். பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வருது. சீனி வந்து இந்த சைடில் பாருங்கள் இப்படி பூத்து வருது. ஸோ இதுதான் சரியான பதம். இது இறக்குறதுக்கு சரியான பதம் இது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னாக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஏற்கனவே பட்டர் பூசி வச்சுருக்கிற ஒரு பைரக்ஸ் டிஷ். இது பாருங்கள், இதில் ஒரு பட்டர் பூசி வச்சுருக்கிறேன் இந்த ஸ்பெட்யூலால். ஸோ இதை லெவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே செட் பண்ண விடணும். ஓகே, 10 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகியிருக்கு. அது கூட இடையில இது வந்து இறுகிருச்சு. ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப இறுக்கமாக போகாமல் இருக்கிறதுக்கு இப்போவே நாங்கள் இதை வெட்டிடலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இது ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட். இப்போ தீபாவளிக்கெல்லாம் நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே கூட நீங்கள் இது செய்து வச்சிடலாம். பாருங்க, ரொம்ப ஈஸியாக கலந்து வரும். பாருங்க, பாருங்க ஈஸியாக வருது. ஸோ இதை இப்போ இனி உங்களுக்கு கலட்டி எடுக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்க, ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக கலந்து வருது. ஓகே, ஸ்வீட்டோட கலரை கொஞ்சம் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சுகர், அதில் இருக்கிற அந்த சர்க்கரை பூத்து வரும்போது அது வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு கலருக்கு வரும்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அதே போல் அழகான அதனுடைய அந்த ஒரிஜினல் கலருக்கே அது வந்திருக்கு. ஸ்வீட் வந்து வெட்டுற ஷேப், இந்த ஷேப் கூட இந்த ஒரிஜினல் ஷேப்பில் இருந்தால் அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். இன்றைக்கி இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கூட ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட். தீபாவளிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.